இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். விருதுநகரில் 23ஆம் தேதி 3 திரையரங்குகளில் நடிகரும் முதல்வருமான விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் திரையிடப்பட்டது. இதையொட்டி விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் அமிர்தராஜ் திரையரங்கில் நடைபெற்ற ரசிகர்களுக்கான சிறப்பு காட்சியை காண வந்தார். அந்த திரைப்பட காட்சியின் போது எம்எல்ஏ தரப்பில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ திரையிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோவில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் தோல்வி என்ற செய்தியை பதிவு செய்து ஒளிபரப்பியுள்ளனர். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்எல்ஏ செல்வம் வாக்கு சேகரித்த கட்சிகளும் வெற்றிக்கு பிறகு அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகள் குறித்த காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டுள்ளன. திரையரங்கில் படம் பார்க்க வந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் தேர்தல் தோல்வியை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்ட வீடியோவை திரையிட்டதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அரசியல் நாகரிகமின்றி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகனும் வேட்பாளருமான விஜயபிரபாகரனின் தேர்தல் முடிவை வைத்து திரையரங்கில் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய வீடியோவை வெளியிட்ட தாவேக எம்எல்ஏவை கண்டித்து தேமுதிகவினர் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அமிர்தராஜ் திரையரங்கை 50க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் முற்றுகையிட்டனர். போலீசார் பேரிகார்டு மூலம் தடுத்து நிறுத்தினர். பேரிகார்டை தள்ளிவிட்டு திரையரங்கு முன்பு குவிந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். எம்எல்ஏ செல்வம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனிடையே இந்த சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள எம்எல்ஏ எஸ்பி செல்வம், ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் சிறப்பு காட்சியையொட்டி விருதுநகரில் திரையிடப்பட்ட வாழ்த்து வீடியோவில் இடம்பெற்ற ஒரு காணொளி குறித்து சில தவறான புரிதல்கள் உருவாகியுள்ளன. அந்த காணொளி என் கவனத்திற்கோ அனுமதிக்கோ கொண்டு வரப்படாமல் என் மீது அன்பு கொண்ட சிலரால் வெளியிடப்பட்டதை அறிந்தேன். இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை எச்சரித்ததுடன் அவர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. அண்ணன் திரு விஜயபிரபாகரன் மற்றும் அவர் சார்ந்த கட்சிக்கு எதிரான எண்ணம் எங்களுக்கு எப்போதுமே கிடையாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தின் போது 11/4/2026 அன்று நடைபெற்ற ஒரு நேர்காணலையே அண்ணன் விஜயபிரபாகரனுக்கு அவருடைய அரசியல் பாதை உள்ளது, எனக்கு என்னுடைய அரசியல் பாதை உள்ளது, மக்களுக்கு நல்லது செய்யும் நோக்கில் அனைவரும் செயல்படுகிறோம், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்றே நான் தெரிவித்திருந்தேன். அதுவே எனது நிலைப்பாடாகும். நாங்கள் ஜனநாயக ரீதியில் நாகரிக அரசியலை மேற்கொள்பவர்கள் என்பதற்கு அந்த நேர்காணல் ஒரு சாட்சியாகும். எனவே இந்த சம்பவத்தை தவறான நோக்கில் அணுக வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியால் யாருடைய மனமும் புண்பட்டிருந்தால் அதற்காக மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தோல்வியுற்ற ஒருவரை அவமானப்படுத்தும் நோக்கில் செயல்பட்ட சம்பவம் அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு சட்டமன்றத்தில் யாரும் எந்த கட்சி தலைவரும் எனது தம்பி எங்கள் வீட்டு பிள்ளைங்க உங்களுக்கு எவ்வளவு மனப்பூர்வம் உங்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சாங்க, எவ்வளவு கண்ணியமா நடந்துட்டாங்க. நீங்க உங்க எம்எல்ஏ தற்கொலை செல்வம் இதுபோல் செய்யலாமா? அவரை நீங்கள் கண்டிப்பீர்கள் என்று நம்புகிறேன். எம்எல்ஏவை கண்டிப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிஎம் விஜய் அவர்கள் என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. மாவட்டத்தில் நாராஜ் ஏன்ட்ட கேட்ட முடியும் கேட்கக்கூடாது. தலைமையில் வந்து அங்கேயும் சொல்லிட்டாங்க, நம்ம ஒவ்வொருத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க, நல்லா பண்ணிருப்பாங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாருமே நம்ம சொல்றது எல்லாருமே மனப்பூர்வமாக மன்னிச்சு போயிடுவோம். எல்லாருமே கருத்து இருக்கிற எல்லாருடைய கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கருத்து. நாங்கள்
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.